இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் நற்செய்தி வாசகத்தில் ஒரு அரசர் தன் மகனுக்கு திருமணம் முடித்து வைக்க திருமண விருந்து ஏற்பாடு செய்து அந்த விருந்திற்கு விருந்தாளிகளை அழைக்கின்ற நிகழ்வை நாம் வாசிக்க கேட்டோம். சிலர் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை, சிலர் அந்த அழைப்பிலே விருப்பம் கொள்ளவில்லை, சிலர் சொந்த சாக்கு போக்குகளை சொல்லுகிறார்கள். அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்ட சிலர் சரியான தயாரிப்போடு வரவில்லை. இந்த திருமண நிகழ்வை நம்முடைய அன்றாட வாழ்வில் இருக்கிற ஜெபத்தை, திருப்பலி என்கிற திருவருட்சாதனத்தை, ஒப்புரவு திருவருட்சாதனத்தை மற்ற ஆன்மீக செயல்பாடுகளுடன் ஒப்பிட்டு பார்க்க ஆசைப்படுகிறேன். அந்த அரசர் தன்னுடைய மகனுடைய திருமணத்திற்கு அழைப்பு விடுத்ததை போன்றுதான் திரு அவையானது ஒவ்வொரு திருவருட்சாதனங்களின் வழியாக இறைவனின் அருளையும் ஆசிரையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அந்த அழைப்பை ஏற்க மறுத்தவர்களைப் போல நாமும் பல நேரங்களிலே அந்த அழைப்பை புறக்கணித்து விடுகிறோம். சில நேரங்களிலே அந்த அழைப்பை நாம் தகுந்த பதில் கொடுப்பதில்லை, நம்முடைய சொந்த சாக்குப்போக்குகளை சொல்ல தொடங்குகிறோம். சில நேரங்களில் தகுந்த தயாரிப்பு இல்லாமல் அந்த நிகழ்வுகளிலே நாம் பங்கெடுக்க முற்படுகிறோம். முதலாவதாக நான் இந்த உவமையில் வருகிற 4 பதில்களின் அடிப்படையிலே இன்று சிந்திக்க அன்போடு அழைக்கிறேன். முதலிலே அந்த அழைப்பை அழைத்தவர்களுக்கு ஏற்கனவே அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது 2வது அழைப்பு. யூத மரபுபடி ஒரு திருமணத்திற்கு 2 அழைப்புகள் கொடுப்பார்கள். முதலில் ஏற்கனவே அவர்களுக்கு அந்த திருமணத்தை பற்றிய அழைத்தல் கொடுக்கப்பட்டிருக்கும். திருமண நாளுக்கு முந்தைய நாள் அல்லது அந்த நாளினுடைய துவக்கத்திலேயே மீண்டுமாய் அவர்களுக்கு ஒரு நினைவூட்டல் கொடுக்கப்படும். அந்த நிகழ்வுதான் இன்றைய நாளினுடைய இந்த நிகழ்ச்சியாக இருக்கிறது. நம்முடைய அன்றாட வாழ்விலும் கூட இந்த திருவருட்சாதனங்களுக்கான அழைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பல நேரங்களிலே அவர்களிடையே காணப்பட்ட அதே விருப்பமில்லாத மனநிலை நம்மிலும் காணப்படுவதை நம்மால் காண முடிகிறது. நமக்கு விருப்பம் இல்லை என்பதற்காக பல சாக்கு போக்குகளை நாம் சொல்ல தொடங்குகிறோம். நமக்கு விருப்பமில்லை என்பதற்காக பல காரணங்களை நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஒரு பங்கு தந்தை பங்கிலுள்ள மக்களை பார்த்து, இந்த வாரம் திருப்பலிக்கு நீங்கள் ஏன் வரவில்லை? நமது பங்கில் நடைபெற்ற ஒரு தியானத்தில் நீங்கள் ஏன் குடும்பத்தோடு பங்கேற்கவில்லை என்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் என்றால் பல சாக்கு போக்குகளை நாம் சொல்ல துவங்குவோம். 2வதாக அந்த அழைத்தலை பெற்றுக்கொண்ட சிலர் முழுவதுமாக புறக்கணிப்பதையும் நம்மால் காண முடிகிறது. நம் குடும்பங்களில் சிலரும் இந்த திருவருட்சாதன கொண்டாட்டங்களிலே முழுமையாக பங்கு பெறாமல் புறக்கணிப்பவர்களையும் நம்மால் காண முடிகிறது. சிலர் அந்த அழைப்பை பெற்றுக்கொள்ளுகிறார்கள், ஆனால் தகுந்த தயாரிப்போடு அதிலே பங்கெடுப்பதில்லை. அதாவது அவர்கள் உடல் அளவிலே ஆலயத்திலே இருப்பார்கள், உள்ளத்தளவிலே அவர்கள் வெளியில் இருந்து கொண்டிருப்பார்கள். இத்தகைய மனநிலை கொண்ட மக்களும் இன்று திரு அவையில் பெருகி வருவது ஒரு வருத்தத்திற்குரிய செயல்பாடாக இருக்கிறது. இன்னும் சிலர் இருக்கிறார்கள், நான் அந்த ஜெபத்தை பங்கெடுக்காவிட்டால் என்ன, நான் அந்த திருவருட்சாதனத்திலே பங்கெடுக்காமல் போன என்ன என்று அவர்கள் தங்களுக்குள்ளாகவே கேள்வி கேட்டு தங்களையே திருப்திப்படுத்திக் கொள்ள நினைக்கிற மக்கள். இயேசுவில் பிரியமானவர்களே, அந்த அரசரை போல கடவுளும் தாயாம் திரு அவையும் கடவுளினுடைய அருளையும் ஆசிரையும் நமக்கு நிறைவாக கொடுக்க அனைத்தையும் தயாராக வைத்திருக்கிறது. ஆனால் நாம் அந்த அழைப்பை ஏற்று அதிலே பங்கு பெறாவிடில் அதனால் இழப்பு ஏற்படுவது நமக்கு தான். கடவுள் நமக்காகவும் நம் குடும்பத்திற்காகவும் வைத்திருக்கக்கூடிய அந்த அருளையும் ஆசிரையும் இழந்து விடுவது நாம தான் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் பலிபீடத்தில் நிறைவேற்றுகிற திருப்பலியாக இருந்தாலும் சரி, ஒப்புரவு திருவருட்சாதனமாக இருந்தாலும் சரி, அனைத்து திருவருட்சாதனங்களுமே இறைவனின் ஆசிரை நமக்கு நிறைவாக பெற்றுக்கொள்ள தாயாம் திரு அவை நமக்கு கொடுத்திருக்கிறது. அதற்கான அழைப்பை நான் எந்த விதத்திலே பார்க்கிறேன்? அதற்காக எத்தகைய தயாரிப்போடு அந்த திருவருட்சாதனங்களிலே நான் பங்கெடுக்கிறேன் என சிந்திப்போம்.
முழுமையான அழைப்பை ஏற்றவர்களாக தகுதியான தயாரிப்போடு நாம் திருவருட்சாதனங்களில் பங்கெடுக்க இறையருள் வேண்டி ஜெபிப்போம். ஆமேன்.